இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன ஹவு இட் எண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தரமான படத்தை தான் பார்க்க போறோம். ஹீரோயின் இருக்க சிட்டில ஒரு இயற்கை பேரழிவு நடந்து மொபைலு இன்டர்நெட்னு தொலைத்தொடர்புக்கான எதுவுமே இல்லாம போகுது. ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணும்னு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கார்ல ஹீரோ வந்துட்டு இருப்பான். அதுவும் அவனுக்கு பிடிக்காத மாமனார் கூட டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தினா இந்த பயணத்துல ஹீரோவுக்கு என்னென்ன ஆபத்துகள்லாம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்காக ஹீரோயினோட அப்பாவோட பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லிவிங் டுகெதர்ல இருக்கிறதுனால ஹீரோயின் இப்போ கன்சீவ் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறக்க போறதா சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா இங்க இருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு டவுன்ல இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ எப்படியாவது என்னோட அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டோம்னு சொல்லி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட் விஷயத்தை பத்தி பேசி என் அப்பா கிட்ட வாங்கிக்கிட்டீங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. ஆனா அது என்ன போட்டு என்ன விஷயம்ன்றது இன்னும் நமக்கு சொல்லல. கதை போக போக சொல்லுவாங்க. ஹீரோவும் கிளம்பி பிளைட் பிடிச்சு அவனோட மாமனாரை பாக்குறதுக்காக போறான். இங்க கோட்டு சுட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் நம்ம ஹீரோவோட வருங்கால மாமனார். ஆனா ஹீரோ பேசும்போது அவர் சரியா முகம் கொடுத்து கூட பேசல. ஹீரோவோட மாமியார் தான் ஹீரோவை வரவேற்று நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் காட்டி இதெல்லாம் என்ன போட்டோஸ்னு அதை பத்தி கேட்டுட்டு இருக்கான். மாமனார் அதையெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க டேபிள்ல ஒரு போட்டை மினியேச்சரா பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கையில எடுத்து இந்த போட்டை மட்டும் என்னோட வாழ்நாள்ல மறக்கவே முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த போட்டை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் ஹீரோயின் அவ்வளவு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. எதை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ ஹீரோ இப்போ அதையே பேசுறான். அந்த மினியேச்சரை ஹீரோ வச்சிருக்கிறத பார்த்த மாமனாரும் ஒழுங்கா அதை கீழே வச்சிரு, உண்மையான போட்டுக்கு நடந்த விபரீதம் இந்த போட்டுக்கும் நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோட ஞாபகத்தமா இது மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு, இதையும் உடைச்சிடாத, தயவு செஞ்சு அதை அங்க வச்சிருன்னு சொல்றாரு. ஆனா கோவமெல்லாம் சொல்ல சிரிச்சுட்டே தான் சொல்றாரு. அந்த போட்டுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ற காலத்துல மாமனாரோட அந்த போட்டை எடுத்துட்டு ரெண்டு பேருமே போட்டிங் போயிருக்காங்க. ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு ஏடா கூடமா ஓட்டி அந்த போட்டை ஏதோ ஒரு பாறையில இடிச்சு மூழ்கடிச்சிட்டான். அதனாலதான் மாமனாரும் ஹீரோ மேல கோவமா இருக்காரு. அந்த மூழ்கடிக்கப்பட்ட போட்டோட ஞாபகார்த்தமா தான் அந்த மினியேச்சரை செஞ்சு வச்சிருக்காரு. அன்னைக்கு நைட் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாமனார் ஹீரோவை பார்த்து என்னோட மூத்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணும் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள டிவோர்ஸ்னு வரும்போது என்னோட சொத்துக்கள்ல ஷேர் கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துடக்கூடாது. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் நீங்க வாழணும். நாளைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து டிவோர்ஸ்னு வந்தாலும் என்னோட சொத்துக்கள் என்ன விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருக்கேன். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்கும்னா என்னோட பொண்ணோட சொத்துல எனக்கும் பங்கு கொடுன்னு வந்து நீ நின்று கூடாது. நாளைக்கு உங்களுக்குள்ள செட் ஆகல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு வரும்போது என்னோட பொண்ணோட சொத்துல இருந்து உனக்கு சல்லி காசு கூட வராது அப்படின்னு மாமனார் சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு லாயர்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் வாழ்றதுக்கு தேவையான பணம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, அதனால உங்களோட சொத்து எனக்கு வேணாம்னு சொல்றான். அதுக்கு மாமனாரும் இப்ப வேணா நீ லாயரா இருக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6-7 மாசம் நீ வெட்டியா தான் இருந்த, என்னோட பொண்ணு சம்பாதிச்சுதான் உனக்கு சாப்பாடு போட்டா, அதெல்லாம் மறந்துட்டியான்னு கேக்குறாரு. அதை கேட்டு ஹீரோவுக்கு கோவம் வருது. மாமனார்னு கூட பார்க்காம கொஞ்சம் வார்த்தையை விட்டுறான். இது எல்லாம் பார்த்த மாமியாரும் இதுக்கு மேல விட்டா ரெண்டு பேருமே சண்டை போட்டுப்பாங்கன்னு நினைச்சு ஹீரோவை உங்களோட ஹோட்டலுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், இப்ப கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் கிளம்பி அவனோட ஹோட்டலுக்கு போய் நல்லா தூங்குறான். போதையில ரொம்பவே தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தான் கால் பண்ணி ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. டைம் என்ன ஆச்சுன்னு பாரு, உன்னோட ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ டைமையே பாக்குறான். அங்கிருந்து அடிச்சு பிடிச்சு ஃபிளைட்டுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீடியோ கால்ல தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ரெண்டு பேரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும்போது ஏதோ வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அதை பார்த்த ஹீரோவும் அங்க என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்கறான். ஹீரோயினும் என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அங்க என்னன்னு பாத்துட்டு இருக்கும்போதே மக்கள் எல்லாம் கத்துற மாதிரி அலற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் பதட்டத்தோட என்னன்னு கேட்பான். அதுக்குள்ள மொபைலும் சிக்னல் இல்லாம கட் ஆகுது. ஹீரோயின் சியாட்டல் அப்படின்ற ஒரு சிட்டில தான் இருப்பாங்க. எப்படியாவது அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு ஏர்போர்ட்டுக்கு ஓடி வரான். ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தா சியாட்டலுக்கு போக வேண்டிய எல்லா பிளைட்டுமே கேன்சல் ஆகுது. ஹீரோ ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிருப்பான். எப்படியாவது அந்த சிட்டிக்கு நான் போயே ஆகணும், வேற ஏதாவது கனெக்டிங் பிளைட் இருக்கான்னு கேட்பான். அதுக்கு அங்க இருக்கவங்க சியாட்டலுக்கு போகக்கூடிய எல்லா பிளைட்டுமே கேன்சல் ஆயிடுச்சு, வேற எந்த சிட்டில இருந்தும் போறதுக்கு அங்க வழியே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்க டிவில சியாட்டல் நகரத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது என்னன்னு லைவ்ல சொல்லுவாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போதே டிவியோட சிக்னல் கட் ஆகுது. அங்க இருக்க யாரோட போனுமே வேலை செய்யல, மொபைல்ல சிக்னலும் கிடைக்கல. அப்போ அங்க கார்ல இருந்த ஒருத்தர் கிட்ட லிஃப்ட் கேக்குறான். ஆனா அவரும் ஒத்துக்க மாட்டேன்றாரு. கையில இருந்த மொத்த பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்து இப்ப கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். அவரும் சரி வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. ஹீரோ நேரா கிளம்பி மாமனாரோட வீட்டுக்கு வரான். மாமனாரையும் மாமியாரையும் ஏற்கனவே கால் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்கன்னு சொல்றான். வந்து பார்த்தா ரெண்டு பேருமே ரெடியா இருக்காங்க. இப்ப இவங்களோட பிளான் என்னன்னா மாமனாரும் ஹீரோவும் சேர்ந்து எப்படியாவது போய் ஹீரோயினை காப்பாத்தணும். மாமியாரை கூட கூட்டிட்டு போக முடியாது, அதனால அவங்களோட மூத்த பையனோட வீட்டுல மாமியாரை விட்டுட்டு
சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கார்ல போய் ஹீரோயினை காப்பாத்தணும்னு முடிவு பண்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்க பில்டிங்க்கு ரொம்ப க்ளோஸா 2 ஆர்மியோட ஃபிளைட்டுங்க போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ்னு புரியுது. ஏன்னா மாமனார் ஏற்கனவே ஆர்மில வேலை பார்த்திருப்பாரு. பிரச்சனை நடந்த கொஞ்ச நேரத்திலே ஆர்மி இப்படி ரியாக்ட் பண்ணதுன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசா தான் இருக்கும். உடனே நம்ம கிளம்பணும்னு சொல்லி மாமியார அவங்களோட பெரிய பையனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு காரை எடுத்துட்டு 2 பேருமே வேகமா கிளம்புறாங்க. சிட்டி முழுக்கவே எங்க பார்த்தாலும் டிராபிக்கா இருக்கு. இந்த ஊரை விட்டு வெளியில போகணும்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் சமாளிச்சு எப்படியே சிட்டி விட்டு அவுட்டருக்கு வராங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடலாம்னு சொல்லி காரை நிறுத்திட்டு நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாமனார் உள்ள போறாரு. ஹீரோவும் கார்ல பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு கூடவே ஒரு 4-5 கேன் எடுத்து அதுலயுமே பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கிறான். ஏன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேல இவங்க கார்லயே போகணும். அதனால இடையில எங்கேயாவது ஃபியூல் அடிக்க இடம் இருக்குமான்னு தெரியல. சோ இங்கேயே பிடிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. ஹீரோ அப்படி பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்க வந்து ஹீரோ கிட்ட என்ன பக்கத்துல இருக்க டவுன்ல இறக்கி விட முடியுமான்னு லிஃப்ட் கேக்குறாங்க. ஹீரோவும் நாங்க அந்த பக்கம் போகல, நாங்க சியாட்டல் நோக்கி போயிட்டு இருக்கோம், அதுவும் இல்லாம உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்ட அந்த பொண்ணும் என்ன இவன் தப்பா பேசிட்டான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதை கேட்ட அங்க இருந்த 2 பேர் வரானுங்க, கையில கன்னோட வரானுங்க. எதுக்கிட்ட இந்த பொண்ணு கிட்ட வம்பளுத்துட்டு இருக்கேன்னு கேக்குறானுங்க. இவங்க 3 பேருமே ஒரே டீம் தான். இந்த மாதிரி தனியா இருக்கவங்களை வம்பளுத்து அவங்க கிட்ட இருந்து காசு புடுங்க பாப்பானுங்க. இப்ப நீ உங்ககிட்ட இருக்க காசை கொடுக்கல நான் காரை உடைச்சிருவேன்னு சொல்லி கையில ஒரு கட்டை எடுத்து ஓங்கும் போது ஹீரோ அதெல்லாம் பண்ணிடாதீங்க, என்கிட்ட இருக்க காசை நான் கொடுத்துறேன்னு சொல்லுவான். அப்ப கரெக்டா மாமனாரும் வந்து என்னடா பிரச்சனை, யாரா நீங்க எல்லாம் கேட்பாரு. மாமனாரையும் அவனுக்கு கண்ணை கட்டி மிரட்டுறானுங்க. ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க பணத்தை கூடன்னு கேட்கும் போது கையில இல்ல பின்னாடி டிக்கில தான் பணத்தை வச்சிருக்கேன், எதுவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எடுத்து தரேன்னு சொல்லி போய் டிக்கியை ஓபன் பண்ணி உள்ள இருந்து கன் எடுத்து இங்க இருந்து ஓடுங்க இல்லைன்னா சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. கண்ணை பார்த்ததுமே அவனுங்களும் தெரிச்சு ஓடுறானுங்க. ஒரு வழியா அவனுங்களை விரட்டி விட்டுட்டு அங்கிருந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ மாமனாரை பார்த்து கத்துறான், டிக்கில கன் இருக்குன்ற விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவங்களை விரட்டி விட்டுருப்பேன்ல, எதுக்காக என்கிட்ட இருந்து அந்த விஷயத்த மறைச்சிங்கன்னு கேட்கறான். அதுக்கு மாமனாரும் ஒருவேளை இந்த காரை மட்டும் யாராவது நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண பண்ண முடியாது. எனக்கு தேவை என்னோட பொண்ணை காப்பாற்றணும், அதனால அமைதியா வண்டியை ஓட்டுன்னு சொல்றாரு. ஒரு வழியா காரை ஓட்டி அந்த சிட்டியை விட்டு வெளியில வர்றாங்க. அப்படி அந்த சிட்டியை தாண்டி போயிட்டு இருக்கும்போது மிலிட்டரி செக் போஸ்ட் மாதிரி போட்டு அந்த சிட்டியை விட்டு எந்த வண்டியும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. மாமனார் ஏற்கனவே மிலிட்டரியில இருந்ததுனால அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி எப்படியோ அவரோட காரை மட்டும் அங்கிருந்து வெளியில போற மாதிரி பண்றாரு. காரும் அங்கிருந்து வெளியில வருது. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா போற ஒரு ட்ரெயின்ல டேங்கர், ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான ஆயுதங்களை அந்த ட்ரெயின்ல வச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ரொம்ப பெருசுன்றது மாமனாருக்கு தெரியுது. நம்ம முடிஞ்ச அளவு சீக்கிரமா சியாட்டலுக்கு போய் சேரணும்னு சொல்லி வேக வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நைட்டு முழுக்க கண் முழிச்சு மாமனார் தான் காரை ஓட்டுறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டி வந்து இவங்களோட வண்டியை வழிமறிக்குது. ஹீரோ தான் கீழே இறங்கி என்னன்னு கேட்கலாமேன்னு போறான். ஆனா அது போலீஸே கிடையாது. எவனோ ஒருத்தன் போலீஸை கொண்டுட்டு போலீஸ் வண்டியை திருடிட்டு வந்திருக்கானுங்க. இந்த வழியா போற வர வண்டி எல்லாத்தையுமே கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. மாமனாரு ஹீரோ கிட்ட அது போலீஸே கிடையாது, திரும்ப ஓடிவான்னு சொல்லி கத்தும்போது அந்த திருட்டு பசங்க வெளியில வந்து துப்பாக்கி முனையில ஹீரோவை பிடிச்சு மிரட்டிட்டு இருப்பானுங்க. உங்ககிட்ட இருக்க சாப்பாடு, பெட்ரோல் எல்லாத்தையுமே கொடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது மாமனாரு காரை ரிவர்ஸ் எடுத்து அந்த திருடனுங்க மேல விட்டு ஏத்துறாரு. கிடைச்ச கேப்ல ஹீரோவும் காருக்குள்ள எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறான். அங்கிருந்து தப்பிச்சு காரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த திருட்டு பசங்க விடாம பின்னாடியே போலீஸ்கார வச்சு இடிச்சிட்டு இருப்பானுங்க. மாமனார் கார் ஓட்டிட்டு இருக்கிறதுனால கன்னை ஹீரோ கிட்ட கொடுத்து அவனுங்களை சுட சொல்லுவாரு. ஆனா ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி கன்னை யூஸ் பண்ற அனுபவம் இல்லாதனால அவ்வளோ டென்ஷன்லயும் மாமனார் அவனுக்கு எப்படி கன்னை சுடணும், எப்படி புல்லட் லோட் பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. ஆனா ஹீரோவால அவனுங்களை சுட முடியல. அது காட்டு பகுதின்றதுனால சில மான்கள் ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கும். அதுங்க மேல இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி காரை திருப்பி ஒரு பள்ளத்துக்குள்ள போய் காரை மோதி நிக்குது. அப்பவும் அந்த திருட்டு பசங்க விடாம பின்னாடியே வந்து மருமகனை கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. மாமனாரு பின்னாடியே வந்து ஒரு கல் எடுத்து அவன் கழுத்துலயே அடிச்சு அந்த திருடனை அங்கேயே கொல்றாரு. இப்ப இவங்களோட காரு ஓட்ட முடியாதனால அந்த போலீஸ் வண்டியிலேயே கட்டி இழுத்துட்டு போறாங்க. நைட்டு முழுக்க அந்த காரை கட்டி இழுத்துட்டு ரொம்ப தூரம் வராங்க. அங்க ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கவும் அங்க கொடுத்து இந்த வண்டியை வேலை பார்க்கலாம்னு நினைச்சு அங்க கொண்டு போய் இந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு தான் இருப்பாங்க. அவங்களும் சரி நான் ரெடி பண்ணி தரேன், ஆனா கொஞ்சம் செலவாகும்னு சொல்றாங்க. ஹீரோவும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன்னு சொல்றான். இந்த மெக்கானிக் பொண்ணுக்கு யாருமே இல்ல. இந்த மெக்கானிக் ஷெட்டோட ஓனர் தான் இந்த பொண்ணை வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா ரொம்பவே மோசமானவன். எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதை ஹீரோவும் பார்ப்பான். அப்போ வானத்துல சில பறவைகள் வட்டம் அடிச்சு ரொம்பவே வினோதமா நடந்துக்குது. அதே நேரம் வீட்டுக்குள்ள மாமனார் சட்டையை கழட்டும் போதுதான் தெரியுது நைட் நடந்த ஆக்சிடென்ட்ல அவரோட விழா எலும்புல அடிபட்டு எலும்பே உடஞ்சிருக்கு. ஆனா ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு இங்க ஹாஸ்பிட்டலோ இல்ல டாக்டரோ இல்ல. அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எப்படியாவது தன்னோட பொண்ணை காப்பாத்தினா போதும்னு நினைக்கிறாரு. ஒரு வழியா அந்த மெக்கானிக் பொண்ணு இவங்களோட வண்டியை ரெடி பண்றாங்க. ஆனா அவங்க இன்னும் 100கணக்கான கிலோமீட்டர் போகணும். இடையில மறுபடியும் வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா மெக்கானிக் கிடைப்பாங்களான்னு தெரியல. இந்த மெக்கானிக் பொண்ணோட வளர்ப்பு அப்பா இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றதை பார்த்துட்டு நீங்களும் என் கூட வாங்க, உங்களுக்கு நிறைய பணம் தரும்னு சொல்றாங்க. அந்த மெக்கானிக் பொண்ணும் இதுக்கு முன்னாடி உங்களை முன்ன பண்ண தெரியாது, எப்படி உங்க கூட வர்றது, ஒருவேளை நீங்க கொலகாரனா இல்ல திருடனா இருந்தா என்ன பண்ண முடியும், உங்க வண்டியை போலீஸ் வண்டியில வேற கட்டி இழுத்துட்டு வந்திருக்கீங்க, கூட போலீஸும் வரல, உங்களை நம்பி எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு மாமனாரும் இவர் தான் என்னோட மருமகன், என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம், எங்க மேல நம்பிக்கை இருந்தா எங்களோட வா, நிறைய
நிறைய பணம் தரும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மெக்கானிக் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு கூடயே வராங்க. வண்டியை ரெடி பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்களோட கிளம்பி போறாங்க. இவங்க 3 பேருமே கார்ல ஏறி பயணத்தை தொடர்றாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ரோடு இடையில கட் ஆகும். ஹீரோ மாமனார் கிட்ட, இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, கண்டிப்பா அவங்க கிட்ட நமக்கு ஹெல்ப் கிடைக்கும், சோ அவங்களே பாத்துட்டு போலான்னு சொல்றாரு. மாமனாரும் சரின்னு சொல்லி அந்த ஊரை நோக்கி வண்டியை ஓட்டுறாரு. அப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்த ஒரு வண்டி கண்ட்ரோல் இல்லாம வந்து இவங்க வண்டி மேல இடிச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்டே ஆகுது. 2 வண்டியில உள்ளவங்களுக்கும் நல்லா அடிபட்டிருக்கு. ஹீரோ இறங்கி ஓடி போய் அங்க என்னாச்சுன்னு பாப்பான். அந்த வண்டியில வந்தவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவங்க மட்டும் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. ஹீரோ எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுவான். அப்ப மாமனாரும், இவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, இப்படியே விட்டா அதிகபட்சம் ஒரு 40-45 நிமிஷம் தான் இவன் உயிரோட இருப்பான். ஆனா அந்த டைமுக்குள்ள நம்மளால இவனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியாது. பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கூட தெரியல. அப்படியே ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அங்க டாக்டர் இருப்பாங்களான்னு தெரியல. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாம், இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றாரு. ஹீரோவும் வேற வழி இல்லாம வந்து கார்ல உட்காரான். ஆனா அந்த மெக்கானிக் பொண்ணு மட்டும் எப்படியாவது அவரை காப்பாத்தியே ஆகணும்னு அடம்பிடிப்பாங்க. கார்ல ஏற மாட்டேன்னு சொல்லி ரோட்ல நின்னுட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வருது. அந்த வண்டியில இருந்து ஒரு 3-4 பேர் இறங்குறானுங்க. பார்த்தாவே ரவுடி பசங்க மாதிரி இருக்கானுங்க. நீ வந்தாவா வரலன்னா போ, அவனுங்கள்ட்ட மாட்டி எங்களால சாக முடியாதுன்னு சொல்லி மாமனாரும் ஹீரோவும் அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை அங்கேயே விட்டா அந்த ரவுடி பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, ஒழுங்கா வண்டியை திருப்புங்க, அந்த பொண்ணை போய் காப்பாற்றணும்னு சொல்லி மாமனார் கூட சண்டை போடுறான். மாமனாரும் சரின்னு சொல்லி வண்டியை திருப்புறாரு. எப்படியும் அந்த பொண்ணு ஓடி வந்து கார்ல ஏறுது. ஒரு வழியா அந்த ரவுடி பசங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நைட்டு முழுக்க கார் ஓட்டி ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்க ஊருக்கு போறாங்க. ஆனா இவங்க போக வேண்டிய வழியில நிறைய ஸ்கூல் பஸ், காரு, ஜீப்னு போட்டு ரோடைய பிளாக் பண்ணி அந்த ஊர் போலீஸோட சேர்ந்து அந்த ஊர் மக்களும் கையில கண்ணை வச்சு உள்ள யாரும் போக கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. ஏன்னா நிறைய திருட்டு பசங்க ஊர்ல இருக்க தண்ணி, பெட்ரோல், சாப்பாடுன்னு எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கணும்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஊர்களை எல்லாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஊருக்குள்ளேயும் அப்படி யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் போலீஸ் அங்க இருக்க வண்டிகள் எல்லாம் வச்சு ரோட பிளாக் பண்ணி நிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்க பொதுமக்களும் அவங்கள்ட்ட இருக்க கண்ணை வச்சு போலீஸ்க்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. ஹீரோவோட காரை போலீஸ் நிறுத்தி, இந்த ஊருக்குள்ள பெட்ரோல் எல்லாம் எதுவும் இல்ல, உனக்கு உள்ள போனாலும் பெருசா எதுவுமே கிடைக்காது, ஒழுங்கா இங்க இருந்து திருப்பி போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. ஹீரோவும், எங்களுக்கு பெட்ரோல்லாம் வேணாம், உள்ள என்னோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பாதுகாப்பு யாராவது அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்றாரு. போலீஸும் சரின்னு சொல்லி ஹீரோவோட காருக்கு முன்னாடி ஒரு 4-5 பேரை கன்னோட பாதுகாப்புக்கு அனுப்புறாரு. ஹீரோவை பார்த்ததுமே அந்த ஃப்ரெண்டும் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோ சொன்னது உண்மைதான்னு சொல்லி பாதுகாப்புக்கு வந்தவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ கிட்ட தன்னோட கணவர் பக்கத்தூருக்கு போயிருக்காரு, ஆனா இன்னும் திரும்ப வரவே இல்ல, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி பயத்துல புலம்புறாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லி ஆறுதல் சொல்றான். மாமனாரும் அவங்க கொண்டு வந்த எல்லா கேன்லயும் தண்ணியை பிடிச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, கண்டிப்பா உன்னோட கணவர் திரும்ப வந்துருவாருன்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு செட்டப்பா பாக்குறாங்க. அந்த இடத்துல ஏதாவது சாப்பிடுறது கிடைக்குமான்னு சொல்லி அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. சில பொருட்கள் கிடைக்குது, ஒரு 2-3 பெட்ரோல் கேனும் கிடைக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு காடு முழுக்க தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்கு. அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாமே அவங்களோட வீடு எரிஞ்சு போயிட்டதால கூட்டம் கூட்டமா அங்கிருந்து நடந்து வரதை பாக்குறாங்க. அவங்களையும் தாண்டி அந்த எரிஞ்சிட்டு இருக்க காட்டு வழியா காரை ஓட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் தனியா நடு ரோட்ல கையை தூக்கி எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ இறங்கி போய் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணலாமேன்னு சொல்லுவான். அதுக்கு மாமனாரும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஒழுங்கா நம்மளோட வேலையை பார்த்துட்டு போகணும், ஒழுங்கா வண்டி எடு, நிறுத்தாதன்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோ அதை கேட்காம அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லி கீழே இறங்கி போய் என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் கையில துப்பாக்கியோட வந்து உங்ககிட்ட இருக்க பெட்ரோல் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுன்னு சொல்றான். ஹீரோ முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு கையில இருந்த துப்பாக்கியை வச்சு ஹீரோவை போட்டு அடி பொழக்கிறான். இதெல்லாம் பார்த்த மாமனாரும் தான் கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்து அவனை சுடலான்னு முயற்சி பண்ணுவாரு. ஆனா ஏற்கனவே அடி போட்டிருக்கிறதுனால துப்பாக்கி எடுக்க முயற்சி பண்ணும்போது வலி தாங்க முடியாம கீழே விழுவாரு. இப்ப வேற வழி இல்ல, இவங்கள்ட்ட இருக்க பெட்ரோலை இந்த திருட்டு பசங்கிட்ட கொடுத்தே தான் ஆகணும். இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 கேன் பெட்ரோல் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து அவங்களோட வண்டியில வச்சுட்டு அவனுங்க கிளம்ப போற சமயம் அப்ப ஹீரோ, என்கிட்ட இருக்க எல்லா பெட்ரோலையும் உங்கள்ட்ட கொடுத்துறேன், ஆனா ஒரே ஒரு கேனை மட்டும் எங்கள்ட்ட கொடுங்க, அதை வச்சு நாங்க அடுத்த ஃபியூல் ஸ்டேஷன் வரைக்கும் போய்ப்போம்னு சொல்றான். ஆனா அதை கூட அவங்க காதுல கேட்காம அவனுங்க அங்கிருந்து போயிட்டே இருக்கானுங்க. இவங்களுக்கு இப்ப வேற வழி இல்ல, பெட்ரோல் இல்லாம ஹீரோனை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு காரை எடுத்துட்டு அவங்களோட காரை பின்னாடி துரத்திட்டே போறாங்க. விரட்டி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில கன் எடுத்து முன்னாடி போற காரோட டயர்ல சுட்டு அந்த காரை கவுக்குறான். கீழே விழுந்த காரு தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா எரிஞ்சிட்டு இருக்க கார்ல கூட ஹீரோ ஓடி போய் அங்கிருந்து ஒரு பெட்ரோல் கேனை தூக்கிட்டு ஓடி வரான். அப்படி எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த காரு வெடிச்சு செதறுது. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ உயிர் தப்பிக்கிறான். இப்ப உங்கள்ட்ட இருக்க பெட்ரோலை வச்சு இன்னொரு 500 இல்ல 600 கிலோமீட்டர் போக முடியும். அப்படி தீ பிடிச்சி எரிஞ்ச அந்த காருக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து திருடணும்னு முயற்சி பண்ண 2 பேரு உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. தீயில கருகி அவங்களோட கதறல் சத்தத்தை கேட்டு மெக்கானிக் பொண்ணுக்கு ஒரு மாதிரி புத்தி பேதலிச்ச மாதிரி ஆகுது. இப்படி மிருகங்கள் மாதிரி ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு தான் நம்ம வாழணும்னா அப்பேற்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்ல, என்ன இங்கேயே விட்டுட்டு
நீங்க போங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல அந்த பொண்ணு இறங்கிடுறா. சரின்னு சொல்லி மெக்கானிக் பொண்ணு அங்கேயே விட்டுட்டு ஹீரோவும் மாமனாரும் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் மாமனாருக்கு அடிபட்டு மாமனாரோட உடல்நிலை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. ஆக்சிடென்ட்ல அடிபட்டது ரொம்பவே சீரியஸா இருக்கு. அந்த சமயத்துல தான் ஹீரோ மாமனார் கிட்ட ஹீரோயின் கன்சீவ் இருக்கான்ற விஷயத்த சொல்லலான்னு முயற்சி பண்ணும்போது மாமனார் அவனை தடுத்து மாமனாரும் எனக்கு அந்த விஷயம் தெரியும்னு சொல்றாரு. ஹீரோ ரொம்பவே தயக்கத்தோட சொல்லலான்னு முயற்சி பண்ணும்போது மாமனார் அவனை தடுத்து என்னோட பொண்ணு இப்ப கன்சீவ் இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது, இதை சொல்றதுக்காக தானே நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் மாமனார் கிட்ட உங்களுக்கு எப்படி இது தெரியும், உங்களோட பொண்ணு சொன்னாலான்னு கேக்குறாரு. அதுக்கு மாமனாரும் அன்னைக்கு நைட்டு நீ கூட சண்டை போட்டுட்டு போனப்போ என்னோட பொண்ணு அவங்களோட அம்மாவுக்கு போன் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாரு. மாமனார் இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் நிம்மதியாகிறான். இவ்வளவு நேரமா இதை எப்படி மாமனார் கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் ஹீரோ ஒரு மாதிரி தயக்கத்தோடயே இருந்திருப்பான். இப்போ அந்த தயக்கம் எல்லாம் போய் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறான். அப்போ ஹீரோ மாமனார் கிட்ட உங்களோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அதுக்காக உங்களோட அனுமதி வேணும்னு கேட்கறான். அதுக்கு மாமனாரும் நீ ரொம்பவே நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிற, அதுவும் இல்லாம என் பொண்ணு மேல இருக்க பாசத்தினாலதான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பல 1000 கிலோமீட்டர் தாண்டி போய் அவளை காப்பாற்றணும்னு நினைச்சு இப்ப போயிட்டு இருக்க, உனக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அப்படியே மயங்கி போறாரு. ஆனா இன்னும் ஒரு சாகல ஒரு மாதிரி முனங்கல் சத்தம் மட்டும் வந்துட்டு இருக்கும். நைட்டு முழுக்க கார் ஓட்டிட்டு போறாங்க. அப்ப இடையில ஒரு பிரிட்ஜ் வருது. பிரிட்ஜ்ல போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு வண்டியும் பின்னாடி ஒரு வண்டியும் வந்து ஹீரோவோட வண்டியை மடக்குறாங்க. அதுவும் இல்லாம சில பேர் கன்னை வச்சு நின்று இருக்கானுங்க, கூடவே பைக்கை வச்சு நின்று இருக்கானுங்க. இவங்க கிட்ட இருக்க பொருட்களை எப்படியாவது கொள்ளையடிக்கணும்னு முயற்சி பண்றானுங்க. மாமனார் கொஞ்சம் சுதாரிச்சு வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்து வேகமா ஓட்டுன்னு சொல்லுவாரு. ஹீரோ காரை பயத்துல ரிவர்ஸ்ல வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல 2 பேர் பைக்ல துரத்திட்டு வருவானுங்க. அப்போ சைட்ல வந்து ஒருத்தனை கன்லயே சுட்டு கொல்றான். பைக்ல வந்து இன்னொருத்தனை கார்லயே இடிச்சு கீழே தள்ளி விடுறான். திரும்ப கார் எடுத்துட்டு முன்னாடி போலான்னு பார்க்கும்போது முன்னாடியும் பின்னாடியும் 2 வண்டி வந்து ஹீரோவோட காரை நசுக்கி கொள்ளலான்னு வந்துட்டு இருப்பானுங்க. எப்படிங்கிறது தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ மாமனாரு கையில கன் எடுத்து நீ ஆப்போசிட்ல வர வண்டியை பார்த்து நேரா போயிட்டே நான் சொல்லும் போது லெப்ட்ல திருப்புன்னு சொல்றாரு. ஹீரோவும் அந்த காரை பார்த்து நேரா வந்துட்டு இருப்பான். மாமனார் கரெக்டா லெப்ட்ல திருப்புன்னு சொல்லும் போது ஹீரோ திருப்பிடுவான். மாமனாரும் கஷ்டப்பட்டு வழி தாங்க முடியாம ஆப்போசிட்ல அந்த காரை பார்த்து குறி வச்சு சுடுறாரு. அந்த காரை வெடிச்சு சைட்ல போகும்போது ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ள பூந்து அங்கிருந்து கார் எடுத்துட்டு வெளியில வர்றாங்க. ஹீரோவுக்கு அங்கிருந்து தப்பிச்சதுல ரொம்பவே சந்தோஷம். எப்படியோ வழி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா மாமனாரை பார்ப்பான். ஆனா மாமனார் அங்க நடந்த சண்டையில இறந்திருப்பாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் போவான். ஆனா அதுக்குள்ள வண்டியில இருந்த ஃபியூல் மொத்தமா காலியாகி வண்டி ஆஃப் ஆகுது. ஆனா வண்டிக்கு பின்னாடி ஒரு கேன்ல கொஞ்சம் பெட்ரோல் இருக்கு. அதை வச்சு இன்னொரு சில கிலோமீட்டர்கள் போலாம். ஆனா ஹீரோவுக்கு மாமனாரோட பாடியை இப்படியே விட்டுட்டு போறதுல உடன்பாடு இல்ல. அந்த கேன்ல இருந்த பெட்ரோலை எடுத்து கார் முழுக்க ஊத்தி மாமனாரோட பாடியை உள்ளேயே வச்சு அந்த காரை கொளுத்தி விடுறான். அந்த காரும் எரிஞ்சு மாமனாரோட சேர்ந்து சாம்பல் ஆகுது. அடுத்து போக வேண்டிய இடத்த நோக்கி போயே ஆகணும்ன்றதால ஹீரோ நடந்தே போவான். மணிக்கணக்கா நடந்துகிட்டே இருப்பான். அப்படி அந்த ரோடு வெளியே போற வண்டி எல்லாத்துக்கிட்டையுமே லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா யாருமே வண்டி நிறுத்த மாட்டானுங்க. அப்போ ஒரே ஒரு கார் மட்டும் நின்று ஹீரோக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்காக முன்னுறாங்க. அப்போ அந்த கார்ல இருந்த ஒருத்தர் மட்டும் கீழே இறங்கி வந்து உனக்கு நான் லிஃப்ட் தரேன், ஆனா அவங்க கிட்ட இருக்க கண்ணை எனக்கு கொடுத்துறணும்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க கன் எடுத்து அவர்கிட்ட தரான். அவரும் ஹீரோ கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போதான் கார்ல அவரோட மனைவியும் அவரோட பொண்ணும் இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவுக்கு எதுக்காக லிஃப்ட் கொடுத்தாருன்ற காரணத்தை சொல்றாரு. இவரே கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரமா இந்த காரை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு மேல ஒரு 1 இல்ல 2 மணி நேரம் தான் காரை ஓட்ட முடியும். கொஞ்ச நேரமாவது அவரு தூங்கணும்னு சொல்லி ஹீரோவுக்கு லிஃப்ட் கொடுத்திருக்காரு. அதுவும் ஹீரோவுக்கு டிரைவிங் தெரியுமான்னு கேட்டுதான் லிஃப்ட் கொடுத்திருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல தான் என்னோட அப்பாவோட ஊர் இருக்கு, அங்க போனா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போறான். அவங்க அப்பாவோட வீட்டுக்கும் வராங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு, வீட்டுல யாருமே இல்ல. ஆனா வீட்டோட சாவியை எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரியும். சோ அந்த சாவியை எடுத்து வீட்டை ஓபன் பண்ணி உள்ள போறான். அந்த ஃபேமிலியை மாடியில் இருக்க ரூம்ல தங்குங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அடுத்து கிச்சன்ல வந்து பார்க்கும்போது அடுத்த ஒரு 20 நாளுக்கு தேவையான உணவுகள் தண்ணின்னு எல்லாமே இருக்கு. அப்போ லிஃப்ட் கொடுத்தவரை கூப்பிட்டு இந்த வீட்டுல இருக்க எல்லாமே உங்களுக்கு தான், கிட்டத்தட்ட 20 நாளுக்கு தேவையான உணவுகள் இருக்கு, அதுவும் இல்லாம பின்னாடி கேரேஜ்ல ஒரு காரும் இருக்கு, அதுல சில பிரச்சனை இருக்கு, அதை ரெடி பண்ணா மட்டும் போதும், அதுக்கான டூல்ஸ் பார்ட்ஸ்ன்னு எல்லாமே உள்ள இருக்கும், இது எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க, கூடவே கொஞ்சம் பெட்ரோலும் உங்களுக்கு தரேன், நான் ரொம்பவே சீக்கிரம் சியாட்டலுக்கு போகணும், அதனால உங்களோட வண்டி எனக்கு வேணும், இந்த சாப்பாடு தண்ணி பின்னாடி இருக்க காருன்னு எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு உங்களோட காரை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றான். லிஃப்ட் கொடுத்தவரும் சரின்னு சொல்றாரு. அதோட ஹீரோ கிட்ட இருந்து வாங்கின கன்னையும் இருக்கிற எல்லா புல்லட்டையும் எடுத்துட்டு ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் போட்டு ஹீரோக்கு திருப்பி தராரு. அடுத்து ஹீரோவும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து போறான். ஒரு வழியா சியாட்டலுக்கு பக்கத்துல வந்துட்டான். கடலை தாண்டினா அந்த பக்கம் சியாட்டல் இருக்கு. கடலுக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ஊரே பத்தி எரியுது, அங்கங்க பில்டிங்ல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கடலை தாண்டி அந்த பக்கம் சிட்டிக்கு போகணும்னா இடையில ஒரு பாலம் இருக்கும். ஹீரோவும் கார் எடுத்துட்டு வேக வேகமா அந்த பாலத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அங்க இருக்க காரு வண்டின்னு எல்லாத்து மேலையும் ஏதோ சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சாம்பல் மழையாவே பெய்யற மாதிரி இருக்கும். ஹீரோ மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு ஒரு வண்டிக்குள்ள போய் அங்கிருந்து ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான். அந்த மாஸ்க போட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட மூச்சை விட முடியுது. அப்போ ஒரு காருக்குள்ள
ஒருத்தர் இறந்து கிடக்கிறத பாக்குறான். அவரோட உடம்பு முழுக்க ஒரு மாதிரி சாம்பலான மாதிரி இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். அடுத்து அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த சிட்டியை நோக்கி இவ்வளவு நடந்து போயிட்டு இருக்கான். அத்தனை சாம்பல்களையும் அங்கங்க உடைஞ்சு கிடக்கிற காரையும் தாண்டி ஒரு வழியா ஹீரோயின் தங்கி இருக்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். முன்பக்கமா போக முடியாது, அந்த பக்கம் ஏதோ கார் வந்து இடிச்சு கதவு ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால பின்பக்கமா ஒரு ஏணியை பிடிச்சு மேல ஏறி போறான். அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் அங்க இல்ல. அவ்வளவு உயரத்துல இருந்து அந்த சிட்டியை பார்ப்பான். எங்க பார்த்தாலும் சாம்பலா, பில்டிங்க்கு பில்டிங் ஒன்னு இடிச்சு உடஞ்சு கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு நினைச்சு ரொம்பவே பயப்படுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பும் போது அங்க இருக்க ஒரு டோர்ல ஸ்டோன் மவுண்டன் ஒரு இடத்துல ஒரு கேபின்ல நான் சேஃபா இருப்பேன், அங்க வந்து என்ன பாருன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு எதுவும் ஆகல, உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த காட்டு பகுதியை நோக்கி தெரிச்சு ஓடுறான். இந்த சிட்டியை விட்டு கொஞ்ச தூரத்துலதான் அந்த காடு இருக்கும். அங்க வந்து அந்த கேபினையும் கண்டுபிடிச்சு உள்ள போலான்னு பார்த்தா உள்ள இருந்து ஒருத்தன் கன்னோட வந்து ஹீரோவை மிரட்டுவான். அவனுக்கு பின்னாடி இருந்து ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு அவங்களோட காதல பரிமாறிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஆனந்த கண்ணீரே வருது. சரி, இப்ப இந்த கன்னோட வந்து மிரட்டினா யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரன். ஹீரோயின் கன்சீவா இருக்காங்க, தனியா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவன் தான் பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து இந்த கேபின்ல வச்சு காப்பாத்தி இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா இறந்ததை சொல்லி ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க. ஒரு வழியா அவங்களோட சோகம் போற வரைக்கும் அழுதுட்டு வெளியில வருவாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வெளியில கட்டையெல்லாம் போட்டு எரிச்சு குளிர் காஞ்சிட்டு இருப்பான். இவங்களும் போய் கூட உட்காந்துக்கிறாங்க. அப்போதான் இங்க என்ன நடந்துச்சு, ஏன் இந்த சிட்டி இப்படி ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். நாங்க யாருக்குமே அதுக்கான பதில் தெரியாது. ஹீரோயின் தான் கொஞ்சம் கணிச்சு ஏதோ ஒரு பேரழிவு நடந்திருக்கு, ஆனா அது இயற்கையான பேரழிவா இல்ல செயற்கையான பேரழிவான்றது தெரியலன்னு சொல்றாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஹீரோயினை தடுத்து இது இயற்கையான பேரழிவு மாதிரி தெரியல, ஒருவேளை இது இயற்கையா இருந்தா இந்த சியாட்டல் நகரம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காது, பக்கத்துல உள்ள இன்னும் சில இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும், இது கண்டிப்பா வேற ஏதோ ஒரு நாட்டோட போர் தாக்குதல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறான். ஆனா ஹீரோ இது இயற்கை பேரழிவு தான்றத ரொம்பவே நம்புறான். பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறத நம்பவே இல்லை. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட கருத்து முரண்கள் ஏற்படுது. இதை பார்த்த ஹீரோயினும் இதுக்கு மேல பேசினா இது சரி வராது, வா தூங்க போலான்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு உள்ள போறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து ஹீரோ வெளியில வந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் ஹீரோவோட காரை திருட்டுத்தனமா ஓபன் பண்ணி உள்ள என்னன்னு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ அவங்க கிட்ட வந்து என்னோட கார்ல நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு வந்து கேட்பாரு. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் நான் ஒன்னும் இந்த காரை ஓபன் பண்ணல, இன்னும் ரெண்டு சின்ன பசங்க இங்க சுத்திட்டு இருந்தானுங்க, அவனுங்க தான் ஓபன் பண்ணானுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்களோட வீடு இருக்கு, வா நான் காட்டுறேன்னு சொல்லி ஹீரோவை காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறான். ஹீரோவுக்கும் ஹீரோயினை தனியா விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லி அந்த சின்ன பசங்க எங்கடான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி கேட்பான். அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் அப்படி யாராவது இருந்ததானடா உன்கிட்ட காட்ட முடியும், 2000 கிலோமீட்டர் தாண்டி போனவன் அப்படியே போக வேண்டியதுதானே, இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப வந்த, நான் ஹீரோயினை லவ் பண்றேன், நீ இல்லாத இந்த நாட்கள்ல அவளோட மனசை மாத்தி என் கூட வாழ வைக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ இப்படி திடீர்னு வந்து நின்னு மொத்த பிளானையும் கெடுத்துட்ட, சாகுடான்னு சொல்லி கண்ணை காட்டுறான். ஆனா ஹீரோ முந்திட்டு அவர்கிட்ட இருந்த கண்ணை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனை நெஞ்சிலேயே சுட்டு கொல்றாரு. அந்த கண்ணுல இருந்தது ஒரே ஒரு புல்லட் தான், அதை வச்சு கரெக்டா சுட்டு இவனை கொல்றாரு. அப்போ அங்கிருந்த ஒரு எரிமலை ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்டு போடுது. அதை கேட்டதுமே அங்கிருந்து தெரிச்சு கேபினை நோக்கி ஓடி வர்றாரு. ஹீரோயினை கூட்டிட்டு இந்த எரிமலை வெடிக்க போகுது, இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும், சீக்கிரமா போய் கார்ல ஏறன்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோயின் பக்கத்து வீட்டுக்காரனையும் காப்பாத்தணுமேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் அவன் என்ன சுட வந்தான், வேற வழி இல்லாம நான் அவனை சுட்டு கொல்ல வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்றாரு. ஒரு வழியா கார்ல ஏறி வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அதே சமயம் எரிமலை வெடிச்சதுல புகை மண்டலம் இவங்களோட காரை விரட்டிட்டு வருது. அது வர வேகத்துக்கு கண்டிப்பா இவங்களால தப்பிக்க முடியாது, அதுக்குள்ள மாட்டி செத்துருவாங்கன்னு தான் தோணும். ஆனா எப்படியோ ஒரு வழியா ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு காரை வேகமா ஓட்டி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இதோட இந்த படமும் இங்க முடியுது. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஹீரோயின் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம அவ்வளவு ரிஸ்க் எடுத்து தன்னோட உயிரையே பணைய வச்சு இவ்வளவு தூரம் ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ பட்ட கஷ்டத்துக்கு பயனா ஹீரோயினும் நல்லபடியா ஹீரோ கூட சேருவாங்க. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.